அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூர் கிச்சன். இன்றைக்கி ரமலான் நோன்பு கஞ்சி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துருக்குறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறங்கிறத பார்ப்போம். இந்த நோன்பு கஞ்சிக்கு ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கும். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கும். இப்போ நெய் ஹீட் ஆகிடுச்சு. இதில் சின்னதாக ஒரு 3 துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு 10 அளவுக்கு மிளகு இதை இந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டை கிராம்பு சேர்த்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த டைமில் ஒரு பெரிய சைஸ் ஆனியன், ஒரு சின்ன கேரட்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே இந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கும். வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருந்தோம். அதை சேர்த்துக்குவோம். அதே போல் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு 100 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை சேர்த்துக்குவோம். அதையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தான் அடித்து எடுத்துருக்குறோம். அதோட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி இதையும் ஊற வச்சு எடுத்துருக்குறோம். இதையும் சேர்த்துக்குவோம். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஊற வச்சு எடுத்துருக்குறோம். அதையும் சேர்த்துக்குவோம். அதோட சும்மா கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக மல்லி சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குவோம். சேர்த்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது 1/4 கிலோ ரைஸு பச்சரிசி எடுத்துருக்குறோம். இந்த 1/4 கிலோ ரைஸுக்கு நம்ம 1.25 லிட்டர் தண்ணி சேர்க்குறோம். 1க்கு 5 மேனி தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம 1.25 லிட்டர் தண்ணி சேர்க்குறோம். இப்போ நம்ம கப்பில் கணக்கு பண்ணி பார்க்கும்போது எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறோமோ அதில் 5 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். அதான் அளவு. இப்போ நம்ம எடுத்துக்கிற கப்பால் ரைஸ் எடுத்துக்கிற கப்பில் 5 கப் தண்ணி எடுத்துட்டோம், ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அந்த ரைஸை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து சேர்த்துட்டோம். இப்போ ரைஸ் சேர்த்துட்டோம். இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ஒரு விசில் வந்த பிறகு சிம் பண்ணி கரெக்டாக ஒரு 4 விசில் விட்டு இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் ஒரு விசில் வந்த பிறகு அடுத்தது சிம்மில் வச்சு 4 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ அதை ஓப்பன் பண்ணி எப்படி ரெடி ஆகிக்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற அரிசியெல்லாம் எல்லாமே ஃபுல்லாக வெந்து நல்ல ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம இந்த குக்கர்லேயே இதை ஃபுல்லாத்தையும் மசிச்சு விட்ருவோம். அவ்வளோதான். இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி இதில் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் ஆட் பண்ணிக்குவோம். நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சிட்டோம். நம்ம ஒரு பெரிய சைஸ் தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கிறோம். அது 2 டைப்பாக பால் எடுத்து வச்சுருக்கிறோம். இது தண்ணி பால், இது 2வதாக எடுத்தது. அதை இதில் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதை அப்படியே கொதிக்க விடுவோம். சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். இந்த பால் சேர்த்து இதில் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க விடுவோம். லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்றணும். இதெல்லாம் ஃபுல்லாக அந்த ரைஸ்லாம் அப்படியே நல்லா கணிஞ்சு வந்துருச்சு.
கரெக்டான பாத்தில் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்த இந்த கட்டிப்பாலை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அந்த கட்டிப்பால் சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை க்ளோஸ் பண்ணி லைட்டாக ஒரு சூடு கரெக்டாக ஒரு நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடும். தேங்காய் பால் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா ஃபுல்லாக நல்லா பக்காவாக மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோம். இப்போ ஒரு அருமையான நோன்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அனைவர்களுக்கும் ரமலான் முபாரக்.